Hi friends, welcome to TNE சேவை சேனல். இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது டேம்கோ எஜுகேஷன் லோன் ஸ்கீம் மூலமாக அரசாங்கம் 30 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன மற்றும் எலிஜிபிலிட்டிஸ் என்ன என்பது பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். மேலும் இந்த டேம்கோ எஜுகேஷன் லோன் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். டேம்கோ கல்வி கடன் திட்டத்துல பாத்தீங்கன்னா ஸ்கீம் 1 அண்ட் ஸ்கீம் 2ன்னு ரெண்டு திட்டங்கள் இருக்கு. அதுல ஸ்கீம் 1க்கான டீடைல்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு 98,000க்குள்ள இருக்கணும் அல்லது நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு 1,20,000க்குள்ள இருக்கணும். இந்த இன்கம் லிமிட்ல இருக்கீங்கன்னா நீங்க ஸ்கீம் 1க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் 1ல என்னென்ன ஃபீஸ் எல்லாம் சாங்ஷன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அட்மிஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் போன்றவை எல்லாம் கிடைக்கும். அடுத்தது என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளவு கல்வி கடன் வழங்குறாங்கன்னு பார்க்கலாம். 1 இயர் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு 3 லட்சம் தராங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கோர்ஸுக்கு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வரை, 5 வருஷத்துக்கு அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரை வழங்குறாங்க. அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கோர்ஸுக்கு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் என 3 வருஷத்துக்கு வழங்குறாங்க. அதிகபட்சமாக 9 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கோர்ஸை வெளிநாடுகளில் படிப்பவர்களுக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் வரை 5 வருஷத்துக்கு வழங்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் கிடைக்கும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 3% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆதார் கார்டு, பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ், டிசி, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், போனோஃபிட் சர்டிஃபிகேட், ஃபீஸ் சலான் ரெசிப்ட், மார்க் சர்டிஃபிகேட் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு போய் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நலத்துறை ஆஃபீஸுக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கீம் 1 பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸ்கீம் 2 பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.